வணக்கம் நேஷனல் மதுரை. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வரப்போற குரூப் 2க்கு வந்து ப்ரிப்பேர் ஆக மாதிரி பாலிட்டியோடைய கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஒரு 25 கொஸ்டின்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு ரிவிஷன் மாதிரி நம்ம இன்னைக்கு ஃபுல்லாமே பார்க்க போறோம். அதுவும் ரீசெண்டா நடந்த டிஎன்பிசி கொஸ்டின்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். 2024 பார்த்தோம்னா ஒரு 3 எக்ஸாம்ஸ் நடந்திருக்கு. ஒரு முக்கிய அதுக்கடுத்து குரூப் 4 குரூப் 1க்கு அடுத்து ஒரு 3 எக்ஸாம்ஸ் நடந்திருக்கு. குரூப் 4 குரூப் 1க்கு அடுத்து ஒரு 2 எக்ஸாம்ஸ் நடந்திருக்கு. அந்த கொஸ்டின்ஸ்க்கு தான் நம்ம ஃபுல்லாமே நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். Find out the incorrect reason with respect to the need of the judicial review. நீதி புனராய்வின் தேவையின் தொடர்பான தவறான கருத்து கேட்டிருக்காங்க. பாருங்க, அவங்க கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தவறானதான். இனிமேல் என்ன கேட்குறாங்கன்னா ரைட் ஆன்சரே அவங்க கேட்கறது இல்லை. மேக்ஸிமம் என்ன கேட்குறாங்கன்னா இன்கரெக்ட். ஓகேவா, இன்கரெக்ட் தான் கேட்குறாங்க. தவறானது, தேவையின் தொடர்பான தவறானது கேட்குறாங்க. இது பாருங்க, அரசியலமைப்பே அனைத்திற்கும் மேலானது என்ற கொள்கையை உயர்த்தி பிடிக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜுடிஷியல் ரிவ்யூ தான். நீதி புனராய்வுக்குள்ள ஒரு அடிப்படை அம்சம் தான். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அரசமைப்பே அனைத்திற்கும் மேலானது என்ற கொள்கையை உயர்த்தி பிடிக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, எம்பியோ பிரசிடென்ட்டோ இல்ல பிஎம்ஓ யாருமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அரசியலமைப்பை விட உயர்ந்தவங்க கிடையாது. நம்ம நாட்டிலே எது உயர்ந்தது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் தான், அரசியலமைப்பு தான். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் அப்படிங்கிறது கரெக்ட். ஓகேவா, இவங்க தவறானது கேட்டிருக்காங்க, நமக்கு இது கரெக்ட். ரெண்டாவது பாருங்க, கூட்டாட்சி சமநிலையை தொடர்ந்து பராமரிக்க டு மெயின்டைன் ஃபெடரல் ஈக்குவலிபிரியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் உள்ள அந்த கூட்டாட்சி என்ன செய்யணும், பராமரிக்கணும், ஈக்குவலைஸ் பண்ணணும். அதுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா இந்த நீதி புனராய்வு அப்படிங்கிறது ஒன்று தேவைப்படுது. மத்திய அரசு ஒரு சட்டம் போடுது, மாநில அரசு நசுக்கிற மாதிரி ஒரு சட்டம் போடுது அப்படின்னா அது செல்லாது அப்படிங்கிற அறிவிக்கிறதுக்கு அதிகாரம் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா உச்சநீதிமன்றம். நீதி புனராய்வு மூலமா உச்சநீதிமன்றத்துக்கு இருக்கு. அப்போ இதுவும் சரிதான். ஓகேவா, இதுவும் சரிதான், இதுவும் சரிதான். நெக்ஸ்ட் பாருங்களேன், குடிமக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாத்து டு ப்ரொடெக்ட் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் தி சிட்டிசன். ஆமா, மத்திய அரசோ மாநில அரசோ ஒரு சட்டம் போடுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது குடிமக்களுடைய அடிப்படை உரிமையில பாதிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு நினைச்சாங்க, உச்சநீதிமன்றம் நினைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த சட்டம் செல்லாது அப்படின்னு சொல்ற அதிகாரம் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா உச்சநீதிமன்றத்தில் இருக்கு. அடிப்படை உரிமையில பாதுகாக்கிறதுக்கு ஆர்டிகல் கூட இருக்கு, ஆர்டிகல் 32. ஏன்னா அந்த பிரிட்ஸ் போறதுக்கு 5 வகையான நீதி பேராணைகளை வெளியிடுறதுக்கான உச்சநீதிமன்ற அதிகாரம் கொடுக்கிறது ஆர்டிகல் 32. உச்சநீதிமன்றத்துக்கு உயர்நீதிமன்றத்துக்கு ஆர்டிகல் 226. சரியா, அப்ப இந்த மூணுமே ரைட். ஓகேவா, அப்ப நாலாவது ஆப்ஷன் பாருங்க, மக்களின் விருப்பமே அனைத்திற்கும் மேலானதாக இருக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தவறானது. ஓகேவா, அரசியலமைப்பு மேல எதுவுமே கிடையாது. ஓகேவா, அப்போ இதுக்கு சரியான ஆன்சர் என்ன, அவங்க கேட்டிருக்கிறது தவறானது, இதுதான் தவறா இருக்கு. அப்ப இதுதான் சரியான ஆன்சர். மீதி மூணுமே கரெக்ட். இந்த 4th ஆப்ஷன் அப்படிங்கிறது தப்பு. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் பி தான். ஓகேவா, 4 மட்டும்தான் சரியானது. ஓகேவா, சரி. செகண்ட் கொஸ்டின் பாருங்க, ஆர்டிகல் 280 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியன் ப்ரொவைட்ஸ் ஃபார் அப்படின்னு கேட்குறாங்க. இந்திய அரசியலமைப்பின் 280 ஆர்டிகல் 280 என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிம்பிளான கொஸ்டின். என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது நிதி ஆணையம், ஃபினான்ஸ் கமிஷன் தான். ஆர்டிகல் 280 எதை பற்றி பேசுது அப்படின்னா இந்திய நிதி ஆணையம். ஓகேவா, ஃபினான்ஸ் கமிஷனை பற்றி பேசுது. அடுத்த ஆப்ஷன் பார்த்தோம் எலெக்ஷன் கமிஷன். எலெக்ஷன் கமிஷன் பற்றி சொல்கிற ஆர்டிகல் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல் 324. ஏன்னா ஆர்டிகல் 324 எலெக்ஷன் கமிஷனை பற்றி சொல்கிறது. 324 இருந்து 329 வரைக்குமா, 324 இருந்து 329 வரைக்கும் எதை பற்றி சொல்லுது, ஆர்டிகல் எதை பற்றி சொல்லுது அப்படின்னா எலெக்ஷன் கமிஷனை பற்றி சொல்லுது. பகுதி 15 பகுதி பார்ட் 15 ஆர்டிகல் 324 இருந்து 329 வரைக்கும் சொல்லுது எலெக்ஷன் கமிஷனை பற்றி. அதே மாதிரி ஆர்டிகல் 262 எதை பற்றி சொல்லும் அப்படின்னா இரு மாநிலங்களுக்கிடையே அந்த நதிநீர் தொடர்பான பிரச்சனையை பற்றி ஆர்டிகல் 262 சொல்லும். 263 அப்படிங்கிறது இன்டர்ஸ்டேட் கவுன்சில். ஓகேவா, இரு மாநிலங்களுக்கிடையான குழு அப்படின்னு சொல்லுவாங்க, இன்டர்ஸ்டேட் கவுன்சில். அதை பற்றி சொல்றது ஆர்டிகல் 263. ஒரு சிம்பிளான கொஸ்டின், ஒரு டைரக்ட் கொஸ்டின் தான் அவங்க கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்களேன், பாளைய வாரியம். இங்கிலீஷ்ல பாருங்களேன், இதெல்லாம் இங்கிலீஷ்ல படிச்சுக்கோங்க. கண்டோன்மெண்ட். ஓகேவா, அந்த கண்டோன்மெண்ட் போர்டு அப்படின்னு சொல்ற கண்டோன்மெண்ட் போர்டு, பாளைய வாரியம் அப்படின்னு தமிழ்ல கொடுத்துருக்காங்க. இது பற்றி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ரீசெண்ட் அந்த கண்டோன்மெண்ட் போர்டை பற்றி நிறையாவே கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஓகேவா, இந்த வெலிங்டனில் வந்து இந்த ராணுவ தளபதி வந்து அந்த ஹெலிகாப்டர்லேருந்து விழுந்திருப்பாங்க இல்லையா, இந்த வெலிங்டன் அப்படிங்கிறது ஒரு ராணுவ இந்த கண்டோன்மெண்ட் போர்டு தான். ஓகேவா, தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த ஊட்டியில் இருக்கிற அந்த கண்டோன்மெண்ட் போர்டு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ஊட்டியில் ஒன்று இருக்கும், பல்லாவரத்தில். ஓகேவா, சென்னை செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிற பல்லாவரத்தில் ஒன்று இருக்குது. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 2 கண்டோன்மெண்ட் போர்டு இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வெலிங்டனு, ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பல்லாவரம். சென்னை செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரத்தில் இருக்கிறது. இப்போ ரீசெண்டாக அவங்க இறந்தாங்க இல்லையா, அந்த ஹெலிகாப்டர் விபத்தில் வெலிங்டன்லேருந்து போய் ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்துருப்பாங்க இல்லையா ராணுவ தளபதி. அதுலேருந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கண்டோன்மெண்ட் போர்டை பற்றி அவங்க கேட்குறாங்க. இதில் பாருங்களேன்,
என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், இந்த வகை நகர்ப்புற நிர்வாகமானது நம் நாட்டை ஆண்ட ஆங்கில ஆட்சியின் மரபாகும். ஆமா, சரிதான். ஓகேவா, இது சரியானதா. ஆங்கிலத்திலிருந்து தான் இந்த கண்டோன் போர்டோட அவங்க எடுத்திருக்காங்க. ரெண்டாவது பாருங்க, இதில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மட்டுமே உறுப்பினராக இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தவறு. ஓகேவா, இந்த ரெண்டாவது ஆப்ஷன் அப்படிங்கிறது தவறு. இதுல என்ன அப்படின்னா நாமினலும் இருப்பாங்க. ஓகேவா, நியமனம் செய்கிறவங்களும் இந்த இதில் இருப்பாங்க. ஒன்லி தேர்ந்தெடுக்க எலெக்டட் மெம்பர்ஸ் மட்டும் இருக்க மாட்டாங்க, நாமினல் மெம்பர்ஸும் இதில் இருப்பாங்க. இது தவறு. மூணாவது பாருங்க, மத்திய பாதுகாப்பு அமைச்சகத்தின் நேரடி நிர்வாக கட்டுப்பாட்டில் இது உள்ளது. இது சரிதான். ஓகே, ஆமா. ஓகேவா, டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி டைரக்டா தான் என்ன இருக்கு, இந்த கண்டோன்மெண்ட் வாரியம் இருக்கு. நாலாவது பாருங்க, இவ்வாலயத்தின் செயல் அதிகாரியை சிஇஓவை அதன் தலைவரே நியமிக்கிறார். அப்பாயின்மென்ட் பை தி பிரசிடென்ட் ஆஃப் தி போர்டு. ஓகேவா, அந்த கண்டோன்மெண்ட் வாரியத்துடைய தலைவரே நியமிக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தவறு. இது யார் நியமிப்பா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பிரசிடென்ட் அவர்கள் தான் நியமிப்பார். ஓகேவா, நம்மளுடைய பிரசிடென்ட் இருக்காங்களே, குடியரசுத் தலைவர் இருக்காங்களே, அவர் தான் இதை நியமிப்பார். இவங்க கொடுத்திருக்கிறது பிரசிடென்ட் ஆஃப் தி போர்டுன்னு கொடுத்திருக்காங்க. தமிழ்ல பாருங்க, அதிகாரியை இதன் தலைவரே நியமிப்பார் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலா யார் நியமிப்பா அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பாரு. அப்போ இது தவறு. ஓகேவா, இவங்க கேட்டுக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கரெக்ட் ஆன்சர். இதுக்கு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1 மற்றும் 3 தான் சரியானது. ஓகேவா, 1 மற்றும் 3 தான் சரியானது. நெக்ஸ்ட் பாருங்களேன், பொறுத்துக. ஓகேவா, இது ரெகுலராக கேட்கறதா. குடியரசுத் தலைவருடைய ஆர்டர் படுத்துங்க, அவங்களுடைய வருஷம் என்னென்ன, வருஷத்தை ஆர்டர் படுத்துங்க, இவங்களுக்கு அடுத்து இவங்க யார் வந்தா அப்படின்னு கேட்கறது ரெகுலர் கொஸ்டின் தான். குடியரசுத் தலைவர் பாருங்க, குடியரசுத் தலைவரின் பெயர் பக்ருதீன் அலி, பிபி கிரி, ஜாகிர் ஹுசைன், நீலம் சஞ்சீவி ரெட்டி. இங்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்க எத்தனையாவது. ஓகேவா, அவங்க ரெகுலராக எப்படி கேட்பாங்க அப்படின்னா வருஷம் கொடுத்து கேட்பாங்க. இவங்க எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா எத்தனையாவது குடியரசுத் தலைவராக அவங்க பதவி ஏற்றிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பக்ருதீன் அலி அகமது. சரி, நம்ம எப்படி போயிடலாம் அப்படின்னா வருஷப்படி போயிடலாம். ஓகேவா, 3வது 4வது 5வது 6வது அப்படின்னு போயிடலாம். ஓகேவா, இதில் ஃபர்ஸ்ட் யார் வருவா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜாகிர் ஹுசைன் அவர்கள் வருவாங்க. ஓகேவா, இதில் ஃபர்ஸ்ட் யார் வரா அப்படின்னு பாருங்க, ஜாகிர் ஹுசைன் அவர்கள் வருவார். அதாவது ஃபர்ஸ்ட் மீன்ஸ் 3வது. ஓகே, 3வது குடியரசுத் தலைவரா ஜாகிர் ஹுசைன் வருவார். அவருடைய காலம் அப்படின்னு பார்க்கும்போது 1967 இருந்து 69 வரைக்கும் வருவார். ஓகேவா, 67 இருந்து 69 வரைக்கும் ஜாகிர் ஹுசைன் வருவார். நெக்ஸ்ட் யார் வருவா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விவி கிரி அவர்கள் வருவாங்க. 69 இருந்து 74 வரைக்கும் வருவார். ஓகேவா, 69 இருந்து 74 வரைக்கும் 4வது குடியரசுத் தலைவராக வருவார். நெக்ஸ்ட் யார் வரா அப்படின்னா பக்ருதீன் அலி அகமது அவர்கள் வருவாங்க. பக்ருதீன் அலி அகமது எப்போ வராரு அப்படின்னு பார்த்தோம்னா 74 இருந்து 77 வரைக்கும் வருவார். ஓகேவா, 74 இருந்து 77 வரைக்கும் பக்ருதீன் அலி அகமது வராரு. நெக்ஸ்ட் நீலம் சஞ்சீவி ரெட்டி எப்போ வராரு அப்படின்னு பார்த்தோம்னா 77 இருந்து 82 வரைக்கும் வருவார். ஓகேவா, 77 இருந்து 82 வரைக்கும் வருவார். அப்போ பொருத்தணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யார் வரா, இதுக்கு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3142. ஓகே, ஆப்ஷன் 3142 வரும். இதுக்கு சரியான ஆன்சர் 3142. பாருங்க, 3142. ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन, கூட்டுறவு சங்கங்களை பற்றிய புதிய கொள்கை வழிமுறைகளை ஏற்படுத்திய அரசியல் திருத்தம் எது அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 97வது சட்ட திருத்தம் தான். ஓகேவா, 97 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்ற 97வது சட்ட திருத்தம் கூட்டுறவு சங்கங்களை பத்தி சொல்றது. 2011ல ஓகேவா, 2011ல என்ன செஞ்சிருப்பாங்க, இந்த ஆக்டை அவங்க பாஸ் பண்ணியிருப்பாங்க. 2011 97வது சட்ட திருத்தம் கூட்டுறவு சங்கங்களை பத்தி. ஆர்டிகல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 43B. ஓகேவா, 43B அதை பத்தி சொல்லும். ப்ரொமோட்டிங் த கோஆபரேட்டிவ் சொசைட்டி. ஓகேவா, அந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டி கூட்டுறவு சங்கங்களை என்ன செய்யணும், ப்ரொமோட் பண்றதுக்கான ஆர்டிகலா 43B டிபிஎஸ்பியில் டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் அவங்க சேர்த்திருப்பாங்க. 97வது சட்ட திருத்தம் 2011. ஓகேவா, 97வது சட்ட திருத்தம் 2011ல் அவங்க சேர்த்திருப்பாங்க. சரியா, நெக்ஸ்ட் பாருங்களேன், கல்வி உரிமை இந்திய அரசியலமைப்பின் இந்த சட்ட வகுப்பால் உத்தரவாதம் அளிக்கப்பட்டது. ஈஸியான கொஸ்டின், ரெகுலர் கொஸ்டின். ஆர்டிகல் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, ஆர்டிகல் 21A. ஓகேவா, ஆர்டிகல் 21A 2002 86வது சட்ட திருத்தமா. 2002 86வது சட்ட திருத்தத்தில் என்ன செய்றாங்க அவங்க, இந்த ஆர்டிகல் 21A சேர்க்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு அடிப்படை கடமையாகவும் சேர்த்திருப்பாங்க இல்லையா. அடிப்படை கடமையா எதுல சேர்த்திருப்பாங்க, நம்மளுடைய ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல 11வது கடமையா என்ன செஞ்சிருப்பாங்க, 6ல இருந்து 16 வயசுக்குள்ள அந்த குழந்தைகளுக்கு என்ன செய்யணும், கட்டாய கல்வி கொடுக்கணும், அது பெற்றோருடைய கடமை அப்படின்னு சொல்லி அடிப்படை கடமையாகவும் பெற்றோர்களுக்கு அதை சேர்த்திருப்பாங்க. சரியா, சரி, நெக்ஸ்ட் பாருங்களேன். சமதர்ம மற்றும் சமய சார்பற்ற என்ற வார்த்தைகளை இந்திய அரசியலமைப்பின் முகப்புரையில் சேர்த்த சட்ட திருத்தம் எது அப்படின்னு கேட்கிறாங்க. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். மினி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்ற 42வது சட்ட திருத்தம் தான். ஓகேவா, மினி கான்ஸ்டிடியூஷன் சிறு அரசியலமைப்பு, குறு அரசியலமைப்புன்னு சொல்ற அந்த 42வது சட்ட திருத்தம் 1976 இந்திரா காந்தி அவர்கள் பீரியட்ல நடந்த
அந்த சட்டத்தை தான் சமதர்ம மற்றும் சமய சார்பற்ற சோசியலிஸ்ட் அண்ட் செக்யுலர் அப்படிங்கிற 2 வார்த்தையை நம்மளுடைய பிரியம்பல்ல சேர்த்திருப்பாங்க. சரியா? நெக்ஸ்ட் பாருங்களேன், தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 தொடர்பாக கூற்றுகளில் தவறான கூற்றை கண்டறிங்க. திரும்பவும் கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க கேட்டிருக்கிறது தவறான கூற்று தான் கேட்டிருக்காங்க. சரியா? சரி, தவறான கூற்று என்னன்னு பார்த்தோமா? ஆப்ஷன்ஸ் பாருங்களேன். குடிமக்களுக்கு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் நடைமுறையில் இருக்கும்படியான ஒரு ஆட்சி முறையை அமைக்க வேண்டுமா? ஆமா, கரெக்ட் தான். ஓகேவா? நம்மளுடைய ஆட்சி அப்படிங்கிறது எல்லாருக்கும் எல்லா தகவலும் தெரியணும், ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த தகவல் உரிமை சட்டம் 2005 அவங்க கொண்டு வந்தாங்க. 2வது, இது அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களும் பொருந்தும். அப்படியா? எல்லா மாநிலங்களுக்கும் எல்லா யூனியன் டெரிட்டரிக்கும் பொருந்துமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஆக்சுவலா தகவல் உரிமை சட்டம் 2005 என்ன சொல்லும் அப்படின்னா ஒரு இடத்தை தவிர, ஓகேவா, அது மாநிலமா யூனியன் டெரிட்டரியா அப்படி அவங்க கொண்டு வந்தப்போ எப்படி இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு யூனியன் டெரிட்டரியா இருந்துச்சு. சாரி, அது ஒரு மாநிலமா இருந்து இப்போ யூனியன் டெரிட்டரியா வந்திருக்கு. அது என்ன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர். ஓகேவா? அந்த ஜம்மு காஷ்மீரை தவிர அவங்க கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருப்பாங்க? அந்த தகவல் உரிமை சட்டத்தை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2வது பாயிண்ட் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இதுதான் கொடுத்துருப்பாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீரை தவிர என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா ஆக்ட் அப்ளைஸ் டு ஆல் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருப்பாங்க. இது எக்ஸ்பர்ட் எதுக்கு மட்டும் அப்படின்னா ஜம்மு காஷ்மீருக்கு மட்டும் இது பொருந்தாது அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ இது தவறு. ஓகேவா? இது அனைத்து அரசியலமைப்பு நிறுவன ஆணையுரிமை கொண்டிருக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, ஓகேவா, எல்லா அத்தாரிட்டி இருக்கும். ஓகே, அதாவது கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டிக்கு அவங்க சொல்றது கான்ஸ்டிடியூஷன்ல என்னென்ன அத்தாரிட்டி சொல்லியிருக்காங்களோ எல்லாத்துக்கும் இது பொருந்துமா அப்படின்னு கேட்டீங்களா? கண்டிப்பாக பொருந்தும். ஓகேவா? இன்டர்ஸ்டேட் கவுன்சில் இல்லை ஆர்டிகல் 262 நதி தொடர்பான பிரச்சனைகள், நிதி ஆணையம் எல்லாத்துக்குமே இது பொருந்தும் தான். நெக்ஸ்ட் பாருங்க, தனியார் நிறுவனங்கள் இச்சட்டத்தின் கீழ் நேரடியாக வரும்படி செய்யப்படவில்லை சொல்லியிருக்காங்க. கரெக்ட் தான். தனியார் நிறுவனத்தை நம்ம கேட்க முடியாது, என்ன தகவல் வச்சிருக்கீங்க, எவ்வளோ லாபம் உங்க லாபம் அப்படின்லாம் நம்ம தகவல் உரிமை சட்டத்தின்படி கேட்க முடியாது. அப்போ இதுவும் சரிதான். ஓகேவா? இதுவும் சரி. அப்போ என்ன தப்பு அப்படின்னா பி மட்டும் தான் தப்பு. அனைத்து மாநிலம் சொல்லிட்டாங்க, அனைத்து யூனியன் பிரதேசம் சொல்லிட்டாங்க, ஒரே ஒரு இடத்தை தவிர ஜம்மு அண்ட் காஷ்மீரை தவிர என்ன ஆகும், மித்த எல்லா இடத்துக்கும் இந்த தகவல் உரிமை சட்டம் பொருந்தும் தான். இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா அவங்க கேட்டிருக்கிறது தவறான கூற்று தான் கேட்டிருக்காங்க. என்ன தவறான கூற்றை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் பி தான் தவறானது. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்துருமா? ஆப்ஷன் பி தான் தவறானது. நெக்ஸ்ட் பாருங்க, கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஜோடிகளில் தவறானது தேர்ந்தெடுங்க. ஓகேவா? கீழே இருக்கிறத வந்து பொருத்தக மாதிரி கொடுக்காம இது 2ல எது தவறு, ஓகேவா, எந்த பொருத்தம் தவறா இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்க, ஆர்டிகல் 352 நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச ஆர்டிகல். ஓகேவா? என்ன? தேசிய அவசர நிலை தான். ஓகேவா? இது சரிதான். தேசிய அவசர காலநிலை, நேஷனல் எமர்ஜென்சி. ஆர்டிகல் 356 மாநில அவசர காலநிலை. கரெக்ட் தான். இதுவும் கரெக்ட் தான், மாநில அவசர காலநிலை. ஆர்டிகல் 362 அப்படிங்கிறது பொருளாதார நெருக்கடி நிலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தவறு. ஃபினான்சியல் எமர்ஜென்சி நம்மளுக்கு தெரியும். ஆர்டிகல் 360 ஆர்டிகல் 360 அப்படிங்கிறது ஃபினான்சியல் எமர்ஜென்சி. இது வரைக்கும் இந்தியாவில் இது போடப்படவே இல்லை, ஃபினான்சியல் எமர்ஜென்சி. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 366 மத்திய அரசின் ஆணைக்கு இணங்க மறுதல், ஃபெயிலியர் டு கம்ப்ளை வித் தி டைரக்ஷன் ஆஃப் சென்ட்ரல். ஓகே, மத்திய அரசு ஒன்று சொன்னா அதை மாநில அரசு கேட்காம இருந்தா என்ன செய்யலாம்? ஆட்சியை கலைப்பு பண்ணலாம். ஓகேவா? இல்ல குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தலாம் அப்படின்னு சொல்ற ஆர்டிகல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 366 சொல்லியிருக்காங்க. தவறு. 365. ஓகே, இந்த 56 அப்படியே திருப்பி போடுங்க. ஓகேவா? 356 65 365. ஓகேவா? அப்போ ஆர்டிகல் 352 அப்படிங்கிறது நேஷனல் எமர்ஜென்சி, ஆர்டிகல் 356 அப்படிங்கிறது ஸ்டேட் எமர்ஜென்சி, ஆர்டிகல் 360 அப்படிங்கிறது எதை பற்றி சொல்லுது அப்படின்னா அந்த ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி, ஆர்டிகல் 365 எதை சொல்லு அப்படின்னா ஸ்டேட் எமர்ஜென்சியை பற்றி தான் சொல்லும். ஓகேவா? அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்க்கும்போது இது 2மே கரெக்டா? அப்போ இது 2மே தப்பா? அவங்க கேட்கறது தவறானது கேட்குறாங்களா? அப்போ ஆப்ஷன் 3 மற்றும் 4 தான் அங்கே சரியானதா ஆப்ஷன் தான் கிடைக்கும். 3 மற்றும் 4 மட்டும். நெக்ஸ்ட் பாருங்க, தேர்தல் ஆணையம் 3 பேர் கொண்ட அமைப்பாக இருக்க வேண்டும் என்று இக்குழு பரிந்துரைத்தது அப்படின்னு கேட்குறாங்க. 3 பேர் ஆணையம் அப்படிங்கும் போதே யார் அப்படின்னு வருவா அப்படின்னா தார்குண்டே குழு அவர்கள் வருவாங்க. ஓகேவா? தார்குண்டே கமிட்டி 1974 அமைக்கப்பட்ட ஒரு கமிட்டி. ஓகேவா? 75 ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க தார்குண்டே குழு. ஓகேவா? இந்த தார்குண்டே குழு எப்போ வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1974 அமைச்சு 75 ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்களா? தார்குண்டே கமிட்டி என்ன சொல்லியிருப்பாங்க? தேர்தல் எலெக்ஷன் கமிஷனரை 3 பேர் கொண்ட அமைப்பா இருக்கணும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒருத்தர் தான் இருந்திருப்பாங்க. இவங்க என்ன செய்வாங்க? 3 பேர் கொண்ட அமைப்பா பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்போ ஏஜ் 21 இருக்கும், ஓட்டிங் ஏஜ். ஓகேவா? வாக்களிக்கும் வயது என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 21 இருக்கும். இவங்க என்ன செய்வாங்க? அதை 18 கம்மி பண்ணுங்க. ஓகேவா? அதை 18 கம்மி பண்ணுங்க அப்படின்னு அவங்களுடைய ரிப்போர்ட்டில் அவங்க மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தார்குண்டே
கமிட்டி. சரியா? சரி, நெக்ஸ்ட் பாருங்க, கீழே கொடுக்கப்பட்டுள்ள உயர்நீதிமன்றங்கள் எவை அதன் மாநில தலைநகரில் அமைந்துள்ளன. ஒன்று என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க. உயர்நீதிமன்றத்தை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. அப்படி உயர்நீதிமன்றத்தை பற்றி அவங்க கேட்கல அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா வேற எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, மாநிலங்கள் பிரிப்பு. ஓகேவா? எப்படி மாநிலங்கள் பிரிக்கிறாங்க, எந்த சட்டத்திட்டம் மூலமா எந்த மாநிலத்தை பிரிச்சாங்க, எந்த வருஷம் பிரிச்சாங்க, எந்த மாநிலத்திலிருந்து எந்த மாநிலம் பிரிஞ்சது, இந்த மாதிரி அவங்க கேட்குறாங்க. இந்த ரெண்டு பேட்டர்ன் அவங்க ஃபாலோ பண்றாங்க. இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, மாநில தலைநகர். ஆக்சுவலா உயர்நீதிமன்றம் எல்லாம் எதுல இருக்கும் அப்படின்னா அந்த மாநில தலைநகர் தான் இருக்கும். இப்போ சென்னைன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்க உயர்நீதிமன்றம் இருக்கு அப்படின்னா மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் சென்னையில தான் அது இருக்கு. சென்னை அப்படிங்கிறது தமிழ்நாடுடைய தலைநகர். இப்படி எல்லா மாநிலமும் பார்த்தோம் அப்படின்னா மேக்சிமம் அவங்க தலைநகர்ல தான் அவங்க உயர்நீதிமன்றம் இருக்கும். இதுல சில எக்ஸ்பெக்டேஷனா என்ன இருக்கும், இவங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா அதன் மாநில தலைநகரில் அமையாத நீதிமன்றங்கள் அமையவில்லை அப்படின்னு கேட்கிறாங்க. பாருங்க, குஜராத் உயர்நீதிமன்றம் என்னுடைய தலைநகர், குஜராத்துடைய தலைநகர் என்ன சொல்ல முடியுமா? குஜராத்துடைய தலைநகர் அப்படிங்கும் போது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காந்தி நகர். ஓகேவா? காந்தி நகர். குஜராத்துடைய தலைநகர் என்ன கேட்டோம் அப்படின்னா காந்தி நகர். ஆனா குஜராத்துடைய உயர்நீதிமன்றம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அகமதாபாத்ல இருக்கு. ஓகேவா? அகமதாபாத்ல இருக்கு. அப்போ இது தவறு. ஓகேவா? அப்போ இது இவங்க கேட்டிருக்கிறது மாநில தலைநகர் அமையவில்லை. ஆமா, குஜராத் உயர்நீதிமன்றம் என்ன செய்யல, தலைநகர் காந்தி நகரா இருக்கு. ஆனா உயர்நீதிமன்றமும் அகமதாபாத்ல இருக்கு. சரியா? நெக்ஸ்ட் கேரளா உயர்நீதிமன்றம். கேரளா உயர்நீதிமன்றம் பொறுத்த வரைக்கும் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதனுடைய தலைநகர், கேரளாவுடைய தலைநகர் தெரியும், திருவேண்டரம். ஓகேவா? திருவனந்தபுரம், திருவேண்டரம். ஓகேவா? ஆனா இதனுடைய உயர்நீதிமன்றம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கொச்சியில இருக்கு. ஓகேவா? கொச்சியில இருக்கு. கொச்சியில தான் கேரளாவுடைய ஹைகோர்ட், லட்சத்தீவுக்கும் கொச்சிக்கும் சேர்த்து ஒரே உயர் நீதிமன்றமா எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கொச்சியில இருக்கு. ஆனா கேரளாவுடைய தலைநகர் எது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா திருவனந்தபுரம். அப்போ இதுவும் சரிதான் அவங்க கேட்டிருக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, இமாச்சல பிரதேச உயர்நீதிமன்றம் அதனுடைய தலைநகரை பார்த்தோம் அப்படின்னா சிம்லா. ஓகேவா? அதனுடைய தலைநகர் சிம்லா. சிம்லால தான் இமாச்சல பிரதேசத்துடைய உயர்நீதிமன்றம் இருக்கு. ஆக்சுவலா இமாச்சல பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு தலைநகர், கோடைகால தலைநகர், குளிர்கால தலைநகர் அப்படின்னு ரெண்டு இருக்கும். சரியா? குளிர்கால தலைநகர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்லா. கோடைகால தலைநகர் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா தர்மசாலா. சரிங்களா? அப்போ இது சரிதான். ஓகேவா? ஏன்னா சிம்லா அப்படிங்கிறது அதனுடைய தலைநகர் தான், அங்கதான் உயர்நீதிமன்றமும் இருக்கு. இதுவும் கரெக்ட் தான். மேகாலயா உயர்நீதிமன்றம். ஓகேவா? மேகாலயாவுடைய தலைநகர் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஷில்லாங். ஓகேவா? ஷில்லாங்கில் தான் அதனுடைய உயர்நீதிமன்றம் இருக்கு. சரியா? ஓகேவா? அப்போ அவங்க கேட்டிருக்கிறதுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னா இது ரெண்டு தான் சரியானது. ஓகேவா? இது ரெண்டு தான் சரியானது. இது சரியான ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 1 மற்றும் 2 தான் சரி. சரியா? நெக்ஸ்ட் பாருங்க, உச்சநீதிமன்றத்திற்கு தனது தீர்ப்புகளையும் உத்தரவுகளையும் மறு ஆய்வு செய்யும் அதிகாரம் உண்டு என கூறுவது. ஓகேவா? பவர் டு ரிவ்யூ இட்ஸ் ஓன் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலா என்ன செய்வாங்க அப்படின்னா தன்னுடைய தீர்ப்பே அவங்க மாற்றி அமைச்சுக்கிடுவாங்க. சரியா? நம்ம பார்த்துருப்போம், இந்த முகப்புரையிலே பார்த்துருப்போம், முகப்புரை ஒரு பகுதியா இல்லையா, முகப்புரை ஒரு பகுதி, முகப்புரை ஒரு ஒருங்கிணைந்த பகுதி, இப்படிலாம் நம்ம கேசஸ் பார்த்துருப்போம். கேசவானந்த பாரதி வழக்கு, அந்த மாதிரி கேசஸ்லாம் பார்த்துருப்போம். கேசஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதுவும் சுப்ரீம் கோர்ட் தான் சொல்லியிருக்கும், மாற்றி சொல்லியிருப்பாங்க. ஓகே, அப்போ மாற்றிக்கலாமா, அவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட்டை மாற்றிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாற்றிக்கலாம். ஓகேவா? அவங்க காலத்துக்கு ஏற்றபடி அவங்க மாற்றிக்கலாம். அதுதான் அவங்க சொல்ல வராங்க. அதனுடைய சொல்லும் ஆர்டிக்கல் என்ன, அந்த மறு ஆய்வு செய்யும் அந்த ஓன் ஜட்ஜ்மெண்ட்டை ரிவ்யூ செய்யறதுக்கான ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆர்டிகல் 137. ஓகேவா? ஆர்டிகல் 137. இப்போ ஒருவேளை உயர்நீதிமன்றம் சொல்றதையும் அவங்க மாற்றி சொல்லலாம். நீங்கள் உயர்நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் தோத்துட்டீங்க, போய் நீங்கள் அப்பீல் பண்ணுறீங்க உச்சநீதிமன்றத்தில், அவங்க வேற மாதிரி கொடுக்கலாம்னா கொடுக்கலாம். ஜட்ஜ்மெண்ட் என்ன செய்யலாம், வேற மாதிரி கொடுக்கலாம். அவங்க உச்சநீதிமன்றம் கொடுத்தது தான் அதுக்கடுத்து. சரியா? அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வேற எங்கேயும் மேலே அப்பீல் பண்ண முடியாது. ஆனால் என்ன அப்படின்னா உச்சநீதிமன்றம் தன்னுடைய டிசிஷனே மாற்றி சொல்லிக்கலாம். அதை சொல்ற ஆர்டிகல் 137. நெக்ஸ்ட் பாருங்க, கல்வியானது மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இல்லை என்றாலும் வழிகாட்டுதலின்படி இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டவர். இப்போ ரீசெண்டாக அந்த நீட் பிரச்சனை போய்கிட்டு இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின். ஓகேவா? அந்த நீட் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க. பாலிட்டியில் எஜுகேஷன் வந்து should be under central guidance if not central control. ஒருவேளை என்ன சொல்றாங்க, எஜுகேஷன் அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் இல்லைனாலும் பட் அவங்களுடைய கைடன்ஸ்ல இருக்கணுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய கைடன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்முடைய சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் முதல் எஜுகேஷன் மினிஸ்டரா இருந்த மௌலானா ஆசாத் அவர்கள். ஓகேவா? நம்முடைய எஜுகேஷன் மினிஸ்டர் தான் இவர். இவருடைய பிறந்தநாள் தான் என்ன செய்கிறோம் அப்படின்னா தேசிய கல்வி நாளாக நம்ம கொண்டாடுறோம். ஓகேவா? தேசிய கல்வி நாளாக நம்ம கொண்டாடுறோம். என்ன நாள்
தேசிய கல்வி நாள் எப்போ, அது ஆக்சுவலாக இவருடைய பிறந்தநாள் எப்போ அப்படின்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரியா? நெக்ஸ்ட் பாருங்க, நமது தேசியத்தின் அடிப்படை இந்திய ஒன்றியம், ஆனால் மாநிலங்கள் அந்த ஒன்றியத்தின் கால்கள் என கருத்துரைத்த ஆணையம் என்று அவங்க கேட்கறது ஒரு மாநிலத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அவங்க நல்லா பாருங்க. The Union of India, which is the basis of our nationality, but states are the limbs of the union அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்மளுடைய மாநிலத்தை பத்தி, மாநிலத்துடைய முக்கியத்துவத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா மாநிலத்தை முக்கியத்துவம் சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஈஸியானதான். அந்த மாநிலம் அப்படின்னாலே நம்ம எடுத்துடலாம் மாநில மறுசீரமைப்பு ஆணையம். ஓகேவா? 1953 அமைக்கப்பட்ட அந்த மாநில மறுசீரமைப்பு ஆணையம், ஃபசல் அலி கமிஷன் அப்படிங்கிற 3 பேர் கொண்ட குழு 1953 அமைக்கிறாங்க. இவங்களுடைய ரெக்கமெண்டேஷனை 1956 என்ன செய்றாங்க, செயல்படுத்தி மாநில மறுசீரமைப்பு நடக்குது. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா மொழி அடிப்படையில் நடக்குது. 1956 நவம்பர் 1ஆம் தேதி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 14 மாநிலங்களா இந்தியா பிரியுது. அது மட்டும் இல்லாமல் 6 யூனியன் டெரிட்டரியா இந்தியா பிரியுது. சரியா? ஃபசல் அலி கமிஷன் மாநில மறுசீரமைப்பையும் அவங்க தான் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த நமது தேசியத்தின் அடிப்படை இந்திய ஒன்றியம், ஆனால் மாநிலங்கள் அந்த ஒன்றியத்தின் கால்கள் என சொல்லியிருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் பாருங்களேன், ஒரு பொறுத்துக பேசிக்கான கொஸ்டின் தான். அசோக் மேத்தா, நம்மளுடைய பஞ்சாயத்து ராஜ் பற்றி அவங்க கேட்டிருக்காங்க. அசோக் மேத்தா கமிட்டி, பல்வேந்திரா மேத்தா, ஜிவிகே ராவ், காட்கில் குழு, இதெல்லாம் நம்ம ரெகுலர் கமிட்டி தான். பாருங்க, ஈஸியான கொஸ்டின். அசோக் மேத்தா கமிட்டி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அசோக் மேத்தானாலே மெயினாக நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வருது என்ன அப்படின்னா அந்த 2 டயர் பஞ்சாயத்து அப்படிதானே? ஓகேவா? 2 அடுக்கு முறை, 2 அடுக்கு ஊரக உள்ளாட்சி அமைப்புன்னு சொல்லியிருக்காங்க அசோக் மேத்தா கமிட்டி. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் 3யா, 2 அடுக்கு முறை. பல்வேந்திரா மேத்தா குழு 3 டயர். பல்வேந்திரா மேத்தானாலே 3 டயர் தான், 3, 4. ஓகேவா? அப்போ ஜிவிகே ராவ் குழு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மாவட்ட வளர்ச்சி ஆணையம். ஆமா, அந்த டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கமிஷன். ஓகேவா? மாவட்ட மேம்பாட்டு ஆணையர்னு சொல்லலாம், இல்லை மாவட்ட வளர்ச்சி ஆணையர் அப்படின்னு சொன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் என்ன செஞ்சிருப்பாங்க, ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு ஆப்ஷன் 2. காட்கில் குழு மாநில நிதி ஆணையம், ஃபினான்ஸ் கமிஷனை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு ஆப்ஷன் 1. அப்போ 3, 4, 2, 1 தான் சரியான. ஓகேவா? 3, 4, 2, 1. ஓகேவா? இதுக்கு வருஷம் பார்த்தோம் அப்படின்னா அசோக் மேத்தா குழு எப்பமா? ஓகே, வருஷம் பார்த்தோம் அப்படின்னா அசோக் மேத்தா குழு 1977, பல்வேந்திரா 1957, அடுத்து நெக்ஸ்ட் ஜிவிகே ராவ் 1985, காட்கில் குழு 2010 ரீசெண்டாக அமைச்ச ஒரு குழு. காட்கில் குழு 2018. ஃபர்ஸ்ட் அசோக் மேத்தா வருஷம் வந்து நம்ம பல்வேந்திரா 87, 77 அப்படின்னு போகும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஜிவிகே ராவ் வருவார். ஊடால வந்து யார் வருவா அப்படின்னா நம்ம எல்எம் சிங். ஏன்னா 83 எல்எம் சிங் அவர்கள் வேற இதில் வந்திருப்பார். முக்கியமான அதுவும் ஒரு குழு தான். சரியா? சரி, நெக்ஸ்ட் பாருங்களேன். ஆன்சர் 3, 4, 2, 1. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். எல்எம் சிங்கை பற்றி, பஞ்சாயத்து ராஜை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாருங்க. எல்எம் சிங்கை குழு பஞ்சாயத்து அரசமைப்புக்கு அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்று பரிந்துரைத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சரியானதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கரெக்ட் தான். அசோக் மேத்தாவும் இதுதான் சொல்லியிருப்பாங்க. கான்ஸ்டியூஷன் ரைட்ஸ் கொடுக்கணும் அவங்களுக்கு பஞ்சாயத்து ராஜுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிதான். எல்எம் சிங்கை குழு பஞ்சாயத்துகளுக்கு அரசமைப்பு அங்கீகாரம் வழங்க வேண்டும். ஆர்டிகல் 243B கிராம சபைகள் பற்றியது அப்படின்னு சொன்னாங்க. இது தவறு. 243B கிடையாது. 243A தான் கிராம சபா பற்றி சொல்லும். 243A தான் என்ன சொல்லும், கிராம சபையை பற்றி சொல்லும். அப்போ இது தவறு. அவங்க சரியானதான் கேட்டிருக்காங்களா? சரி, அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் சரி, இரண்டாவது தவறு. பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளை ஏற்படுத்திய 2வது மாநிலம் ஆந்திர பிரதேசம். ஆமா, கரெக்ட் தான். முதல் மாநிலத்தை தெரியும், ராஜஸ்தான் நாகூர் மாவட்டம். நேரு அவர்கள் 1959 போய் என்ன செஞ்சிருப்பாரு, அடிக்கல் நாட்டியிருப்பாரு அப்படின்னு படிச்சிருப்பீங்க. 1959 ராஜஸ்தான் நாகூர் மாவட்டம் முதல் பஞ்சாயத்து ராஜ் அமைக்கப்பட்டது. ஓகேவா? இது சரியானதான். 2வது பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திர மாநிலம். அடுத்து பாருங்க, ஒவ்வொரு மாநிலமும் பஞ்சாயத்து ராஜுக்கு என்று தனியாக அமைச்சரை கொண்டிருக்க வேண்டும் என்று அசோக் மேத்தா குழு பரிந்துரைத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சரியானதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது தவறு. ஓகேவா? இது தவறு. அமைச்சர்லாம் தேவையில்லை. ஓகேவா? இது தவறு. இது சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 1, 2, 4 மட்டும்தான். ஓகேவா? 1, 3, 4 மட்டும்தான். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். மக்கள் இறைமை, அதாவது பாப்புலர் சாவர்னிட்டி. ஓகேவா? பாப்புலர் சாவர்னிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் கருத்தை ஏற்பட்ட மாறுதலை பற்றிய கீழ்வரும் ஒரு கூற்றை கருதுக. முன்பு ஒரு காலத்தில் பாராளுமன்றத்தை கலைப்பது என்பது முடியாட்சியின் தனி சிறப்புரிமை. ஆமா, சரிதான். ஓகேவா? பாராளுமன்றத்தை கலைக்கிறது அப்படிங்கிறது முடியாட்சியுடைய சிறப்புரிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சரிதான். ஒரு மன்னர் இருக்காங்க, இங்கிலாந்துலாம் பார்த்தீங்க அப்படின்னா மன்னர் இருப்பாங்க. அவங்க ஒரு வேளை பாராளுமன்றம் கலைக்கிறாங்க அப்படின்னா முடியாட்சி கீழே தான் அதை கலைப்பாங்க. இது சரிதான், இல்லைன்னு சொல்ல, இது சரிதான். ஆனால் இன்று பாராளுமன்ற ஜனநாயகத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றமானது அவையை கலைப்பது என்பது பிரதமரின் சிறப்பதிகாரம். இதுவும் சரிதான். ஓகேவா? இதுவும் சரிதான். ரெண்டுமே சரியானதா, காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது. எல்லாமே சரிதான். சரியா? நெக்ஸ்ட் பாருங்க.
தவறான கூற்றை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. துணை ஜனாதிபதி மேலவையின் உறுப்பினராக தகுதி உடையவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா? துணை ஜனாதிபதி மேலவை அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்லியிருக்காங்க? ராஜ்யசபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தகுதியுடையவர் அப்படின்னு வேற சொல்லிட்டாங்க. ரெண்டுமே சரிதான். ஏன்னா அவர் தான் நம்மளுக்கு தெரியும் மேலவையின் உறுப்பினர், மேலவையுடைய தலைவரே யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட் தான். இது சரிதான். அரசியலமைப்பின்படி துணை ஜனாதிபதி ஜனாதிபதியாக செயல்படும் பொழுது, ஓகேவா, while acting as president, vice president gets salary, allowances, emoluments, etc. payable to vice president only. அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, அரசியலமைப்பின்படி துணை ஜனாதிபதி ஜனாதிபதியாக செயல்படும் பட்சத்தில் துணை ஜனாதிபதிக்கு செலுத்த வேண்டிய சம்பளம், சலுகைகளை ஆகியவற்றை பெறுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல, ஓகேவா? அப்போ எப்படி பெறுறார் அப்படின்னா, ஜனாதிபதி ஆயிட்டார் இல்லையா, ஜனாதிபதி ஆயிட்டா என்ன ஆகும் அப்படின்னா ஜனாதிபதியுடைய சேலரி, ஓகேவா, ஜனாதிபதியுடைய சம்பளம், ஜனாதிபதியுடைய சலுகைகள் எல்லாத்தையும் தான் பெறுவார். துணை ஜனாதிபதிக்குரிய எதுவுமே அவர் பெற மாட்டாரு. ஏன்னா அவர் பிரசிடென்டா ஆயிட்டார். ஓகேவா? ஜனாதிபதியா ஆனதுக்கு அப்புறம் ஜனாதிபதியுடைய சேலரி தான் அவர் வாங்குவாரு. அப்போ இது தவறு. ஜனாதிபதியால் உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை முடிவு செய்யப்படுகிறது. ஆமா, கரெக்ட் தான். ஓகேவா? இது கரெக்ட் தான். ஓகே, உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை யாரால் முடிவு செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனாதிபதியால், குடியரசுத் தலைவரால் தான் முடிவு செய்யறாங்க. இதே இது சுப்ரீம் கோர்ட்டோடைய அந்த எண்ணிக்கை, ஓகேவா, சுப்ரீம் கோர்ட்டோடைய எண்ணிக்கை யார் முடிவு செய்யறா? 33 + 1 இருக்கு இல்லையா, அந்த எண்ணிக்கையை யார் முடிவு செய்வா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அது பார்லிமெண்ட் முடிவு செய்யும். ஓகேவா? அப்போ சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் யாருக்கு அத்தாரிட்டி அந்த எண்ணிக்கையை முடிவு செய்யறதுக்கு அப்படின்னா பார்லிமெண்ட்டுக்கு. உயர்நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கு அந்த உரிமை இருக்கு அப்படின்னா ஜனாதிபதிக்கு தான் அது இருக்கு. குடியரசுத் தலைவரின் கட்டுப்பாட்டில் அவசர கால நிதி இருக்கு. ஓகேவா? பாருங்க, அந்த கண்டென்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அவசர கால நிதி இருக்காங்க. இதை யாருமே எடுக்க முடியாது. ஓகேவா? அதை யாருமே எடுக்க முடியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் யாருடைய கண்ட்ரோல் அப்படின்னா பிரசிடென்ட்டுடைய கண்ட்ரோல். பிரசிடென்ட் மட்டும் தான் அந்த அவசர கால நிதியை எடுக்க முடியும். இதுவும் சரியானதான். அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன பார்த்தோம்னா 1, 2, 4. அவங்க தவறான கூற்று கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு ஆன்சர் 2 மட்டும். ஓகேவா? தவறான கூற்று, இதுக்கு ஆன்சர் 2 மட்டும்தான். நெக்ஸ்ட் பாருங்களேன், பண மசோதா பாராளுமன்றத்தின் இரு அவைகளிலும் என்ன செய்யப்படுது அப்படின்னா அறிமுகப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தவறானது. ஓகே, மணிபிலை பொறுத்த வரைக்கும் எங்க மட்டும்தான் அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா லோக்சபால மட்டும்தான் அறிமுகப்படுத்தணும். மக்களவையில் மட்டும்தான் என்ன செய்யணும், இதை அறிமுகப்படுத்த முடியும். மாநிலங்களவையில் இதை அறிமுகப்படுத்த முடியாது. சரியா? இது முதல்ல மினிஸ்டர் மட்டும் தான் அறிமுகப்படுத்த முடியும். ஃபர்ஸ்ட் மினிஸ்டர் மட்டும் தான் அறிமுகப்படுத்த முடியும். அடுத்து எதுல? மக்களவையில். ஓகேவா? லோக்சபால மட்டும் தான் அறிமுகப்படுத்த முடியும். முதல்ல அது மணிபிலா இல்லையா அப்படின்னு சர்டிஃபை யார் பண்றா அப்படின்னா நம்மளுடைய ஸ்பீக்கர், சபாநாயகர். லோக்சபாவுடைய ஸ்பீக்கர் சபாநாயகர் தான் என்ன செய்யறாரு, சர்டிஃபை வேற பண்றாரு. பண மசோதாவா இல்லையா அப்படின்னு சர்டிஃபை பண்றாரு. இரு அவைகளிலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது தவறு தான். ஓகேவா? ஒன்லி லோக்சபால மட்டும் தான் பண்ண முடியும். இதனுடைய ஆர்டிகல், மணிபிலுடைய ஆர்டிகல் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல் 110. ஓகேவா? ஆர்டிகல் 110 எதை பத்தி பேசுது அப்படின்னா பண மசோதா பத்தி பேசுது. பாராளுமன்றத்தின் கீழ் சபை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ்ல பாருங்க, லோவர் ஹவுஸ். லோவர் ஹவுஸ்ங்கிறது தெரியும் உங்களுக்கு. ஓகேவா? கீழ் சபை லோவர் ஹவுஸ்னு சொல்லுவாங்க, லோக்சபா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இல்ல இளைஞர் அவை. ஓகேவா? யங்கஸ்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதெல்லாம் பார்த்தோம்னா பேர்கள், அவங்களுடைய வேற வேற பேர்கள். இவங்க லோவர் ஹவுஸ்னு சொல்லியிருக்காங்க. கீழ் சபை அதாவது லோக்சபாவை பத்தி பேசியிருக்காங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சரிதான். இது தவறு, இது சரிதான். அப்போ கூற்று தவறு, காரணம் சரியா? ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்துருவோமா? கூற்று ஏ என்பது தவறு, ஆர் என்பது சரி. ஆப்ஷன் டி தான் சரியானது. சரியா? நெக்ஸ்ட் பாருங்களேன், கூட்டுறவு சங்கங்கள். திரும்பவும் அதே கொஸ்டின். அந்த டிபிஎஸ்பியில் கூட்டுறவு சங்கங்களுடைய சட்ட திருத்தம் பற்றி கேட்குறாங்க. 97வது சட்ட திருத்தம் 2011 தான். ஆப்ஷன் ஏ தான் சரியானது. ஓகேவா? கூட்டுறவு சங்கம் 43B இன்செர்ட் பண்ணியிருப்பாங்களா டிபிஎஸ்பியில்? 43B கோஆபரேட்டிவ் அந்த என்ன செய்யறது, ப்ரொமோட் பண்ணுறதுக்கான, கோஆபரேட்டிவ் சொசைட்டியை ப்ரொமோட் பண்ணுறதுக்கான ஆர்டிகல் 43B. சரியா? சரி, நெக்ஸ்ட் பாருங்களேன், டிபிஎஸ்பி பற்றி இன்னொரு கொஸ்டின். அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை பற்றி கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி மற்றும் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களில் சரியானதை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட், நாட்டின் ஆளுகைக்கான அடிப்படை கோட்பாடுகள் இந்த வழிமுறைகள் கூறப்பட்டுள்ளன. கரெக்ட் தான். ஓகே, ஒரு பேசிக், ஒரு நாடு எப்படி ஆளணும், எப்படி மக்களுக்கு என்னென்ன கொண்டு வரணும், என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வரலாம் அப்படின்னு அடிப்படை கோட்பாடுகள் எதுல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா டிபிஎஸ்பியில் இருக்கு. இது சரிதான். சரியா? நெக்ஸ்ட், ஐக்கிய நாடுகள் பிரகடனத்தில் மேம்பாட்டு உரிமைகளுக்கான முன்னோடியாக இது கருதப்படுகிறது. கரெக்ட் தான். ஓகேவா? அந்த ஐக்கிய நாடுகள் பிரகடனம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த உரிமைகள், மனித உரிமைகள்,
இல்ல ஒரு நாட்டின் உரிமைக்கான மேம்பாடாக எது இருக்கு அப்படின்னா நம்மளுடைய டிபிஎஸ்பி இருக்கு. நெக்ஸ்ட் நல அரசு எனும் கருத்தியலை உள்ளடக்கியதே இது நோக்கம். ஆமா, ஓகேவா? பாருங்க, வெல்ஃபேர் ஸ்டேட் இதனுடைய நோக்கமே என்ன அப்படின்னா ஒரு மக்கள் நல அரசு, நல்ல அரசு, வெல்ஃபேர் ஸ்டேட்டை உருவாக்கணும் அப்படின்னா இது நோக்கம். இதுவும் சரிதான். நாலாவது பாருங்க, வழிகாட்டு நெறிமுறைகளை அமல்படுத்துவதற்காக நாடாளுமன்றம் அடிப்படை உரிமைகளை திருத்தலாமா? இது கரெக்டா? இதுவும் சரிதான். ஓகேவா? இதுவும் சரிதான். ஏன்னா அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு மக்கள் நல அரசு உருவாக்குறதுக்காக டிபிஎஸ் இருக்கிறத அமல்படுத்துவதற்கான என்ன செய்யறாங்க, ஒரு அடிப்படை உரிமையை திருத்துறாங்க அப்படின்னா சரிதான். ஓகேவா? திருத்தலாம், பாராளுமன்றத்தால் திருத்த முடியும். சரியா? அப்போ இது நாலுமே சரிதான். இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அனைத்தும் சரிதான். சரியா? நெக்ஸ்ட் பாருங்க, அடிப்படை கடமைகளை அமல்படுத்த எடுத்துக்கொள்ளப்பட்ட அடிப்படையான கொள்கையானது அப்படின்னு கேட்குறாங்க. அடிப்படை கடமை, அதாவது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை பற்றி கேட்டிருக்காங்க. வளங்குன்றா வளர்ச்சி, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். பி, முன்னெச்சரிக்கையான கொள்கை. மாசுபடுத்துவர்கள் மாசுபடுத்தும் செலவை ஏற்றல். இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அடிப்படை கடமைகளை என்ன செய்யறது, அமல்படுத்துறதுக்கு ஒரு என்ன சொல்லலாம், ஒரு பிரின்சிபலாக சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த மூணும் ஒரு பிரின்சிபலாக சொல்கிறாங்க. இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அனைத்துமே சரிதான். ஓகேவா? சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், ஓகேவா, முன்னெச்சரிக்கையான கொள்கை, மாசுபடுத்துவர்கள் மாசுபடுத்தும் செலவை ஏற்றது எல்லாமே நம்மளுடைய அடிப்படை கடமையில் சாரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? நெக்ஸ்ட் பாருங்க, குடியுரிமையை பெறுவது அல்லது நீக்கம் செய்வது என்னும் பாராளுமன்றத்தின் அதிகாரமானது இச்சட்ட உறுப்பின் மூலம் ஆகிறது. த பவர் ஆஃப் பார்லிமெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு தி அண்ட் டெர்மினேஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப் கம்ஸ் அண்டர். அதாவது பாராளுமன்றம் ஒரு சட்டம் இயற்றவோ இல்லை அதை நீக்கவோ, அதாவது குடியுரிமை சார்ந்த சட்டம் இயற்றவோ நீக்கவோ பாராளுமன்றத்துக்கு அதிகாரம். அது என்ன ஆர்டிகல் சொல்லுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஆர்டிகல் 11. ஓகேவா? ஆர்டிகல் 11 தான் அதை சொல்லும். குடியுரிமை சம்மந்தமாக ஒரு சட்டத்தை நீக்கவோ இல்லை ஒரு சட்டத்தை கொண்டு வரவோ யாருக்கு அதிகாரம்? பார்லிமெண்ட்டுக்கு அதிகாரம். அதை சொல்கிற ஆர்டிகல் 11. இதன் மூலியமாக என்ன செய்கிறாங்க, குடியுரிமை சட்டம் பார்த்தோம் இல்லையா, 2019 குடியுரிமை திருத்த சட்டம், குடியுரிமை திருத்த சட்டம் சிஏஏ அப்படின்னு சொல்ற 2019 ஆக்ட் இப்போ நடைமுறைக்கு வந்துச்சு இல்லையா, அந்த ஆக்டை யார் கொண்டு வந்தா அப்படின்னா பார்லிமெண்ட் தான் கொண்டு வந்திருக்காங்க. இது சொல்ற ஆர்டிகல் 11. நெக்ஸ்ட் பாருங்க, கீழ்கண்டவற்றை பொறுத்துக. ஓகேவா? இதுவும் சிட்டிசன்ஷிப் பத்தி கேட்குறாங்க. பாருங்க, ஆர்டிகல் 5, 11, 9, 8. ஓகேவா? சரி, நம்மளுக்கு தெரியும் இந்த சட்டத்தை இப்பதான் பார்த்தோம். ஓகே, இப்பதானே பார்த்தோம். சட்டப்பிரிவு 11 அப்படிங்கிறது என்ன சொல்லுது? பார்லிமெண்ட்டுடைய அதிகாரம் பற்றி சொல்லுது. எங்க இருக்கு? குடியுரிமை மீதான பாராளுமன்றத்தின் அதிகாரம், சட்டப்பிரிவு 11, ஆப்ஷன் 4. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ஆர்டிகல் 5 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாருங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் துவங்கும் போது பெறப்பட்ட குடியுரிமை. ஆர்டிகல் 5 அப்படிங்கிறது என்ன? இந்திய அரசியலமைப்பு சட்டம் துவங்கும் போது பெறப்பட்ட உரிமை. இது ஆப்ஷன் 3 வருமா? நெக்ஸ்ட் ஆர்டிகல் 9 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வெளிநாட்டு அரசுகளிடமிருந்து குடியுரிமை பெறுதல். வெளிநாட்டு அரசுகளிடமிருந்து குடியுரிமை பெறுதல். இது ஆர்டிகல் 9. ஓகே, வெளிநாட்டு அரசிடமிருந்து குடியுரிமை பெறுதல் ஆர்டிகல் 9, ஆப்ஷன் 1. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 8 அப்படிங்கிறது என்ன? மீதி என்ன இருக்கு? வெளிநாட்டில் இந்திய தூதுவர் மூலம் குடியுரிமை பெறுதல், ஆர்டிகல் 8, ஆப்ஷன் 2. ஓகேவா? அப்போ 3, 4, 1, 2 சரியானது. ஆன்சர் கரெக்டானு பார்த்துருவோமா? 3, 4, 1, 2. ஓகே, இதோட இன்னைக்கு வீடியோ முடிஞ்சிச்சு. ஓகேவா? கொஸ்டின்ஸ் தான் ஈஸியாக தான் இருக்குது. ஓகேவா? இப்போ பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே கொஸ்டின் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் ட்விஸ்ட்டு வச்சுருப்பாங்க. அது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ரெகுலராக பாலிட்டி வந்து ஃபுல் மார்க் எப்படி நம்ம மேக்ஸில் 25 அந்த மாதிரி வாங்குறோமோ பாலிட்டிலையும் நம்ம 10 கேட்பாங்க, இல்லை 12 மார்க் கேட்பாங்க. 12 மார்க் ஈஸியாக அடிச்சுட்டு போயிடலாம். ஓகேவா? இதே மாதிரி வீடியோக்கு நம்ம சேனலை ரெகுலராக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.